எயித்து சம் என்ன கொடுத்துருக்காங்க, த அப்கிசோ ஆஃப் அ பாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் ஆர்டினேட் அண்ட் இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் பி. ஸோ ஓகேவா, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, ஏங்கிற பாயிண்ட் நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ அது வந்துட்டு எப்படி இருக்குது, ஆர்டினேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆர்டினேட் அப்படின்னா என்னென்னா ரெண்டு நம்பருமே எப்படி இருக்கும், இப்போ 1,1 2,2 3,3 4,4 5,5. ஸோ அந்த மாதிரி ரெண்டு நம்பருமே வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ டிஸ்டன்ஸ் வந்துட்டு 10 யூனிட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. வாட் ஆர் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஏ? ஸோ அப்போ ஏவோட கோஆர்டினேட்ஸ் என்னென்ன? ஓகேவா, ஸோ ஏல இந்த ரெண்டு நம்பரும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, டிஸ்டன்ஸ் வந்துட்டு 10 யூனிட்ஸ். ஓகேவா, ஸோ டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏபி. இப்போ ஏக்கும் பிக்கும் தானே டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏபிக்கான டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோம், x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதான ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு பிங்கிற பாயிண்ட் நம்மளுக்கு தெரியும், இப்போ ஏங்கிற பாயிண்ட் என்னன்னு தெரியாதுல. ஸோ நம்ம ஏவை என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏ, அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ லெட் த பாயிண்ட் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதிக்கோங்க. பின்னா இந்த பிஇபி. ஓகேவா, ஸோ இந்த பி கிடையாது. ஸோ அப்போ இது வந்துட்டு ஏ, இதை வந்துட்டு பி அப்படின்னு அடிச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ ஏ, இது வந்துட்டு 1,3. ஸோ இது x1, இது y1, இது வந்துட்டு என்னது x2 y2. ஓகேவா, ஸோ ரூட் ஆஃப் x2 அப்படிங்கிறப்ப என்னது 1 மைனஸ் இங்கே என்ன ஏவா, ஸோ 1 - a ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 அப்படிங்கிறது 3. ஸோ 3 - a ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, ஸோ டிஸ்டன்ஸ் என்னது 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ரூட் இந்த சைடு வரும்போது ஸ்கொயராக மாறிடும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இப்போ இங்கே வர ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் பண்ணிடனா இந்த 10 வந்து ஸ்கொயர் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ அப்போ இந்த ரூட் இந்த சைடு வரும்போது என்ன ஆகிடும், ஸ்கொயர் ஆகிடும். ஸோ அப்போ 10 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் இல்லாமல் எழுதிக்க வேண்டியதான் 1 - a ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 - a ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, ஸோ அப்போ 10 10s ஆர் எவ்வளோ, 100. ஸோ 100 இஸ் ஈக்குவல் டு இதை எப்படி நம்ம எழுதலாம், a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதலாமா. ஸோ அப்போ ஏக்கு பதிலாக என்னது 1, பிக்கு பதிலாக a. ஓகேவா, ஸோ அப்போ எப்படி எழுதலாம், 1 ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் 2a அப்படின்னு வருமா. ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து பிரித்து எழுதுகிறப்ப எப்படி வரும், 3 ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் 2 3s ஆர் எவ்வளோ 6. ஸோ 6a அப்படின்னு சொல்லிட்டு வருமா. ஓகேவா, ஸோ அப்போ இதை இந்த சைடு நம்ம சால்வ் பண்ணிக்கலாமா. ஸோ அப்போ 100 இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் பண்ணால் 1, ஏவை ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர் மைனஸ் 2a, 3a ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ 9 ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் 6a. ஓகேவா, ஸோ அப்போ ஆட் பண்ணிக்கலாமா. 9 + 1 வந்துட்டு எவ்வளோ 10, a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் 2a ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 6a. அப்போ ரெண்டுத்தையுமே என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சிம்பிளே போட்டுக்கலாமா. ஸோ அப்போ மைனஸ் 8a. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம எழுதிக்கலாமா, வரிசையாக எடுத்து எழுதணும்னா எப்படி எழுதுவோம், 2a ஸ்கொயர், முதல்ல a ஸ்கொயர் எழுதுவோம், அடுத்தது 8a, ஏவை எடுத்து எழுதுவோம், அதுக்கப்புறம் வந்துட்டு என்னது ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 100. ஓகேவா, ஸோ ஈக்குவல் டு 100 ஈக்குவல் இந்த பக்கம் வரப்போ ப்ளஸ் ஆகிடுமா. ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்களேன், இப்போ இது எல்லாத்துலேயுமே என்னது 2 டேபிளில் வருமா எல்லா நம்பருமே. ஸோ அப்போ டிவைடட் பை 2. ஓகேவா, ஸோ இந்த சைடு வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறோம், இந்த சைடும் அப்போ டேரெக்டாகவே டிவைட் ஆகிடும். ஓகேவா, ஸோ இப்போ 2ஆல் எல்லா இடத்துலையுமே டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ இது வந்துட்டு எத்தனை 1 2 is 2. ஸோ அப்போ என்னது a ஸ்கொயர் மைனஸ் இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4a. ஸோ அப்போ 4a ப்ளஸ் 10 டிவைட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ 5 டைம்ஸா. ஸோ 5 இஸ் ஈக்குவல் டு இதை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 50. ஓகேவா, ஸோ இந்த ப்ளஸ் 50 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரப்போ மைனஸ் 50 ஆகிடுமா. ஸோ அப்போ a ஸ்கொயர் மைனஸ் 4a ப்ளஸ் 5 மைனஸ் 50 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ a ஸ்கொயர் மைனஸ் 4a இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 50ல் 5 போயிடுச்சுன்னா எவ்வளோ 45. ஸோ 45. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், மல்டிப்ளை பண்ணால் 45 கிடைக்கணும், அதுவே மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 4 கிடைக்கணும். ஓகேவா, ஸோ 9 5s ஆர் எவ்வளோ 45. அதே மாதிரி மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4 தான் கிடைக்கும். ஸோ அப்போ பெரிய நம்பரோட சிம்பிள் போட்டுக்கணுமா. ஸோ இந்த இடத்துல சிம்பிள் இருக்கிறதுனால 9க்கு தான் வந்து மைனஸ். ஓகேவா, ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம், a - 9 a + 5 அப்படின்னு எழுதிக்கலாமா. ஸோ இப்போ a - 9 அண்ட் a + 5 ஈக்குவல் டு 0. ஓகேவா, ஸோ மல்டிப்ளிகேஷனில் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ தனித்தனியாக எடுத்து எழுதணும் அப்படின்னா a - 9 இஸ் ஈக்குவல் டு 0, a + 5 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ a இஸ் ஈக்குவல் டு -9 இங்கிட்ட வரும்போது +9, அதே மாதிரி a இஸ் ஈக்குவல் டு +5 இங்கிட்ட வரும்போது -4. ஓகேவா, ஸோ அப்போ பாயிண்ட் ஏ தானே நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இஃப்
ஏ இஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னா த பாயிண்ட் ஏபி ஏ வந்துட்டு என்னவாக இருக்கும் 9,9 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அதுவே இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு -5 அப்படின்னு இருந்தது அப்படின்னா த பாயிண்ட் ஏபி த பாயிண்ட் வந்துட்டு எப்படி இருக்கும் -5,-5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ புரிஞ்சுது அந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்க்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.